ஹாய் வீவர்ஸ், வாசி கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா மோமோ பண்ண போறேன். என்ன மோமோ? மஷ்ரூம் மோமோ பண்ண போறேன். ரொம்ப பிடிக்கும் எங்கள் பேத்திங்களுக்குலாம், எல்லாருக்கும் பிடிக்கும், எங்கள் டாட்டருக்குலாம். ஸோ அதனால் இன்னைக்கு மஷ்ரூம் பண்ணலான்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு ஆலிவ் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, சும்மா ஒரு 2 டீஸ்பூன் மட்டும். சும்மா அதுக்கு இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, கார்லிக்குங்க, அதுமாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருங்க. வெங்காயம், கோஸு, இது மஷ்ரூம்ங்க, திருவிட்டேன் எல்லாமே பார்த்திங்களா. நான் திருக்கிட்டேன் அப்படியே. இதுவும் கோஸ் கூட பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணல, அப்படியே நல்லா திருகி வச்சிட்டேன். பெரிய பல்லாக போட்டு நல்லா சீவி வச்சுட்டேன். வெங்காயம், பூண்டுங்க, இதுக்கு கொஞ்சம் பெப்பர், லாஸ்ட்டில் காரத்துக்கு பெப்பரு வேணும்னா நீங்கள் ஒரு பச்சை மிளகா வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ நான் ஆலிவ் ஆயிலே ஒரு 2 டீஸ்பூன் தாங்க விட்டுருக்கேன். பார்த்துக்குங்க, ரொம்ப விடலை. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, பூண்டு தாங்க ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். அது நல்லா ஃப்ரை ஆனதும் இதுக்கு பூண்டு, வெங்காயம், கோஸு, மஷ்ரூமு ரெண்டும் ஆட் பண்ணினாதாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். இது மோமோ அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா, வெஜ் மோமோ அப்படின்னாலே கோஸ் தாங்க, கேபேஜ் தாங்க முதல் வரும். நம்ம அதில் மஷ்ரூமு, பன்னீர் வேணால் ஆட் பண்ணிவிட்டு இந்த கார்லிக் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். லாஸ்ட்டில் நம்ம வந்து கொஞ்சம் பெப்பர் மட்டும் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டால் போதுங்க காரத்துக்கு. அப்போ தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா செவந்தாதாங்க வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். என் வாசிக்கு கிச்சன் விலாக்ஸ் சேனலில் பார்க்குறவங்கலாம் வந்து இனிமேல் நான் வெளியில் ஐஓஸில் இருக்கனால வெளியில் எங்கெங்கே போகிறேன்ற விலாக் மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், பாருங்கள். ஆனால் நிறைய பேர் வந்து பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. இந்த டைமில் ஆனியன் போடுங்க. ஆனியன் பாருங்கள் லைட்டாக. சில பேர் கோஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சு வதக்கி அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. நான் கோஸ் வந்து ரொம்ப நான் வதக்க மாட்டேன், லைட்டாக எடுத்துருவேன் உடனே. சால்ட்டு நான் லாஸ்ட்டாக தாங்க போடுவேன் மோமோக்கு. ஃபஸ்ட்டே போட்டோம்னா அது என்ன ஆகும், ஒரு மாதிரி தண்ணி விட்டுடும். ஸோ நம்ம பிழியறதுலாம் இருந்தால் அந்த டேஸ்ட் எல்லாம் போயிடும். நான் முதல்ல போட மாட்டேன். இப்போ பாருங்கள் மஷ்ரூமுங்க, இது ஒரு வதக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அரிஞ்சு வச்சேன், கொஞ்சம் கட் பண்ணி இங்கே கொண்டு வரதுங்க, அதுவே கலர் கொஞ்சம் பிளாக் ஆகிடுது. மஷ்ரூம் மட்டும் பண்ணிங்கன்னா எப்பவுமே என்ன பண்ணுறீங்க, உடனே செஞ்சுடுங்க, இல்லைன்னா கலர் கொஞ்சம் மாறிடும். நல்லா பெரிய தீயாவே போடுங்க. சிம்மிலலாம் போட்டிங்கன்னா தண்ணி விட்டுரும். நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹை தான் நான் வச்சுருக்கேன். இதில் தண்ணி விடும், அப்படியே உங்களுக்கு என்ன ஆகும்னா அப்சர்வ் ஆகிட்டே இருக்கும். நல்லா ஹீட்னால எல்லாமே தண்ணி காணாமல் போயிடும். இதேமாரி சிக்கன்லேயும் பண்ணாங்க. சிக்கனும் ஒன்று ரெடி பண்ணுவேன் நான். இதுக்கு மட்டும் வேணால் சிட்டிக்க உப்பு கடைசியில் போடுவோம். இதை பாருங்க, ஒரு 1/4 கரண்டி உப்பு போடுங்க, ரொம்ப வேண்டாம், தண்ணி விட்டுற போதும்னு பயமாக இருக்குது. வேணும்னா கடைசியாக போட்டுப்போம். போதுமாங்க, நம்ம வேக வைக்க போகிறோம், கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், கோஸு போட்டுட்டு உடனே எடுத்துனுங்க. ரொம்ப வதக்கினீங்கன்னா தண்ணி விட்டுரும். ஒரு வதக்குங்க போதும், அப்படியே எடுத்து வச்சுருவோம். ஓகேங்களா. விட்டிங்கன்னா அதுலேருந்து தண்ணி விட்டுருங்க, அவ்வளோதாங்க. அப்படியே நம்ம பாருங்க உடனே எடுத்துட்டு நம்ம மாற்றிடுவோம். பார்த்தீங்களா, இதில் பாருங்கள் ரொம்ப தண்ணி விடாது. இப்போ ஆறுனதுமே அப்படியே பார்த்தீங்கன்னா கெட்டியாக எடுங்க. இது ரொம்ப உடனே பாத்திரம் மாற்றிடணும், இல்லைன்னா அப்படியே உங்களுக்கு ஹீட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி தண்ணி விட ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு தாங்க மாவை பிசைஞ்சு இந்த மாதிரி ஒரு 1/2 hour ஊற போட்டுருங்க. நல்லா வந்து 1/2 hour கழித்து நம்ம சின்னதாக வந்து ரவுண்ட் பண்ணி அந்த ஸ்டப்பில் வைப்போம். ஓகேங்களா. ஒரு 1/2 hour கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமர்ந்துடும். இதெல்லாம் இப்போ எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக தாங்க போடணும். நல்லா மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குட்டி குட்டி உருண்டை இவ்வளோ இருந்தால் போதும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருண்டை போட்டுட்டு நல்லா இப்போ நம்ம திரட்டி இந்த ஸ்டப்பில் உள்ள வைப்போம். பாருங்க குட்டி குட்டியாக திரட்டி வச்சுட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம வச்சுட்டு இப்படி பண்ணுறதுன்னு வந்து பாருங்க. ஓகே, மஷ்ரூம் மோமோங்க அப்படியே வச்சு சுட சுட அப்படியே சாப்பிடலாம். ஓகேங்களா? வாவ், எப்படி நல்லா சாஃப்டா இருக்கு பார்த்தீங்களா? அப்படியே கொஞ்சம் பெருசாகவே போட்டேன் வெஜ். இது கொஞ்சம் ஆறட்டுங்க. வாவ் வாவ், சாஃப்டா இருக்குங்க பார்த்தீங்களா? மஷ்ரூம் இதுதாங்க மஷ்ரூம் மோமோ. சூப்பராக இருக்குங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸில் என்ன ரெசிபி வேணும்னு சொல்லுங்க உங்களுக்கு. ஓகே, பாய்.